Hi, hello, welcome to Encore Photoshop. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Encore Photoshopக்கு. இது வரைக்கும் என்னோடய சேனலில் இது வரைக்கும் 170 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், InDesign, ஃப்ளாஷ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இன்னிலேருந்து நம்ம Corel Drawவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Encore Photoshopக்கு. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் டவுட்ஸை கேளுங்க, நான் உங்களுக்காக வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Corel Draw ஓப்பன் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டூல்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மூவ் டூலை பற்றி பாருங்கள். மூவ் டூலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை நவுத்துறதுக்காக, அதாவது மூவ் பண்ணுறதுக்கான டூல் அது. இப்போ சர்க்கிள் டூலை வரைஞ்சிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். Corel Drawவை பொறுத்த வரைக்கும் சைட்லேயே அந்த டூல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு இருக்கும். அதை படித்து பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சைடில் கலர் பேனல்ஸில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கலர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு Ctrl+D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அடுத்தது இதில் வந்து ஷேப் டூல், ஸ்மூத், ஸ்மேர், ட்விஸ்ட், அட்ராக்ட் அண்டு ரிப்பெல் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கார்னரை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிங்கன்னா அது ஒரு ரெக்டாங்கிள் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. அதுக்காக யூஸ் பண்ணிக்கிற டூல் தான் இது. அடுத்தது ஸ்மூத் டூல். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஸ்மூத் பண்ணுறதுக்காக, வரைஞ்சி முடிச்சுட்டு அதை ஸ்மூத் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற டூல். நீங்கள் சைட்லேயே பார்க்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அது வந்து ஸ்மேர் டூல்ன்றது. பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ஸ்மேர் டூல். இது சைட்லேயே காமிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த ஃபயரில் அந்த ஷார்ப்னஸ் அந்த இது வர மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வெறும் சர்க்கிளை மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபயர் ஆப்ஷன்ஸ்லாம், ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கிற டூல் தான் இந்த ஸ்மேர் டூல். இது இந்த வீடியோ பாருங்கள். Corel Drawவை ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். ஸோ மறக்காமல் Encore Photoshopக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது ட்வீல் டூலு. இது வந்து பாருங்கள், அப்படியே ட்வீலாக காமிக்கும். அந்த லாலிபாப் ஆப்ஷன் வருது பாருங்கள், அது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணோன்னா அது இந்த மாதிரி ஸ்வீலாக ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. பாருங்கள், வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாறிடுது பாருங்கள். அடுத்த டூல் வந்து அட்ராக்ட் அண்ட் ரிப்பல். இதை பாருங்கள், அந்த ஷார்ப்பு இந்த காது பூனைக்கு காது மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஷார்ப் எட்ஜஸ்க்கு கார்னரில் வச்சு பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்மூச் டூல். பாருங்கள் இது என்ன பண்ணுதுன்னு. உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது. அதை படித்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ரஃப் அண்ட் டூலு. இது வந்து வரி வரியாக அந்த இதை மாற்றும். எப்படின்றத பாருங்கள். ஷார்ப் எட்ஜஸ் அந்த முள் மாதிரி உங்களுக்கு பண்ணும். இது வந்து கிராப் டூல். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து நைஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பாருங்கள். பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நைஃப் டூல் எடுத்துக்கிட்டு பாருங்கள் பாக்ஸை எப்படி கட் பண்ணுதுன்னு. நம்ம எந்த இடத்துல வச்சு கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அதை தவிர மீதெல்லாம் டெலீட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸ், அதையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரெக்டாங்கிள் டூல். இது செகண்ட் ரெக்டாங்கிள் டூல் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். அதுக்கான டூல் தான் இது. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரியேட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். அடுத்தது பாலிகன் டூல். பாலிகன் டூல் இது. இதோட சைட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஹேர் லைனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணுறது. பென்னு இங்க் பென் மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு பண்ணிக்கலாம். இது அடுத்தது வந்து ஸ்டார் டூல். இதில் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இதில் பாருங்கள் காமன் ஷேப்ஸில் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர்லைன் ஆஃப் பண்ணா நன் கொடுத்தீங்கன்னா ஹேர்லைன் ஆஃப் ஆகிடும். அவுட்லைன் தான் ஹேர்லைன் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பிளாட் டூல்னாங்க. இது வந்து புதுசாக இந்த சாஃப்ட்வேரில் சேர்த்துருக்காங்க. பாருங்கள், இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். அதான் மோஷன் க்ரியேட் ஆகும் இல்லையா, இமேஜஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ட்ராயிங்ஸ்லாம், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் இது. இது வந்து கிராஃப் பேப்பர் வந்து எதுக்காக இல்லைன்னா, ஏதாவது பாக்ஸ் மாதிரி இல்லை பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது வரைகிறீங்கனாலும் இதை கிராஃப் பேப்பர் யூஸ் பண்ணி அது மேலே வரைகிறீங்கன்னா லைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது தான் அந்த கிராஃப் பேப்பரு. இது டெக்ஸ்ட் டூல், டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறதுக்கு. நான் இந்த சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் எட்ஜ் மேலே வச்சோடனே ஒரு வேவ் மாதிரி ஒரு லைன் வருது இல்லைங்களா, அது மாதிரி வந்த பிறகு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிளை சுற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இதுவும் அதே மாதிரி சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது முன்னாடி சொன்ன மாதிரி. அது வந்து பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இது சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது. 3 பாயிண்ட் எலிப்ஸ் அந்த இது ஆப்ஷன். இது இதெல்லாம் அந்த கிராஃப் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த டூல்ஸ் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டூல்ஸ் பற்றி நான் அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். ஸோ மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு தான் கலர் கொடுக்க முடியும், அப்படியே கலர் கொடுக்க முடியாது. ஹேர்லைன் நன் கொடுத்தீங்கன்னா
அந்த ஹேர்லைன் போயிடும், அதாவது அவுட்லைன் போயிடும். ஸோ திரும்பி உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரம் என்கோர் ஃபோட்டோஷாப்.